உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். பிரம்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல பிரம்மம் அப்படின்னா, அப்போது பிரம்மம் அப்படின்னாலே பரமாத்மா தான். அந்த பிரம்மம்னு ஒன்று இல்லைன்னா இந்த உலகத்தில் எந்த உயிர்களும் இல்லை. ஏன்னா அந்த பிரம்மந்தான் இந்த உயிர்களை படைச்சிருக்கு. இந்த உயிர்களுக்கு உற்பத்தி ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது அந்த பிரம்மந்தான். அப்போது அந்த பிரம்மம் என்னன்னா எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்குது, எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்குது. எல்லா செயல்களுக்கும் இந்த பிரம்மந்தான் காரணமாக இருக்குது. அப்போது இந்த உலகம் ஒவ்வொரு இதுக்குமே இது மாறி மாறி வரக்கூடிய, மாறி மாறி செயல்படக்கூடிய ஒரு தன்மை கொண்டது தான் இந்த உலகம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த அனைத்துக்கு காரணமே பிரம்மம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறக்க வேணும் அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட நாள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அப்போது அந்த நிர்ணயிக்கப்பட்ட நாளில் கரெக்டாக அந்த குழந்தை பிறந்துடுது. அதுக்கு எது காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சோன்னா இந்த பிரம்மம் ஒரு காரணமாக இருக்குது. பிரம்மம் தான் அதெல்லாம் வகுத்து வச்சுருக்கு. இந்த குழந்தை ஜனனமாகி இந்த குழந்தை இந்த டயத்தில் ஜனனமாகணும், இந்த டயத்தில் அது மரணம் அதுக்கு சம்பவிக்கணும்னால இதுக்கு காரணமாக இருக்கிறது எது அப்படின்னு சொன்னால் பிரம்மம். அந்த பிரம்மந்தான் வினைப்பயனாகவும் இருக்குது. அது கேட்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அது என்ன அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அந்த பிரம்மந்தான் உங்கள் வினைப்பயனாகவும் இருக்குது. உங்கள் வினைப்பயனுக்கு தகுந்தாப்படி உங்களுக்கு இந்த நாளை நிர்ணயிக்கிறது, மற்ற இதுகளெல்லாம் நிர்ணயிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இது பிரம்மம் தான். இந்த பிரம்மம்னு ஒன்று இல்லைன்னா அந்த வினைப்பயன் செயல்படாது. அந்த வினைப்பயன் செயல்படணும்னா பிரம்மம் இருக்கணும். பிரம்மம் தான் இப்போ ஒரு வண்டிக்கு இருக்குதுன்னா அந்த வண்டிக்கு டீசல் போட்டாத்தே ஓடுதே, அது மாதிரி இந்த கரும வினை இயங்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது எது அப்படின்னா அது இயங்கணும்னா இந்த பிரம்மம் இருக்கணும். இந்த பிரம்மம் தான் சப்போர்ட் பண்ணுது. அப்போது ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து சிறுவனாக இருக்குது, வாலிபனாக இருக்குது, வயோதிகனாக இருக்குது. பல மாற்றங்களை உண்டாக்குறதுக்கு இந்த பிரம்மம் தொடக்கத்திலேயே தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிருது. அப்போது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரம்மம் எல்லாம் தானே செய்கிறேன் அப்படிங்கிற பல பல இதுகளில் அது செயல்படுது. அப்போ எல்லா உயிர்கள்லேயும் நான் இருக்கேன், எல்லா உயிர்கள்லேயும் இருக்கேன், எல்லா இடங்கள்லையும் இருக்கிற எல்லா இதுலேயும் நானே அப்படின்னு. அப்போ இதைத்தான் பகவத்கீதையில் கூட கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார், நீ எதை செஞ்சாலும் அதுக்கு காரணமாக இருக்கிறவன் நானாகத்தே இருக்கிறேன், அதனால நீ உன்னோட கர்மத்தை உன்னுடைய கடமையை செய்ய, பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிரம்மன் தான் அந்த பரமாத்மாவாக இருக்கிறான். அந்த பிரம்மன் தான் இறைவனாக இருக்கிறான். அந்த பிரம்மன் தான் இந்த உலகம் இயங்கிறதுக்கு காரணமாக இருக்கிறான். அப்போது இந்த பிரம்மம் எப்படின்னா நிலையானது. அப்போ இந்த உயிர்கள் இருக்கிற மாதிரி அதுக்கு மறைவு கிடையாது. அதாவது உயிர்கள்னால் உடம்புக்கு தான் மறைவே தவிர உயிருக்கு மறைவு கிடையாது.
அதை வந்து முதல்ல அந்த உயிருக்குள்ளே பிரம்மம் வந்து இந்த உயிருக்குள்ளே தான் இருக்குது. பிரம்மமாகவும் இருக்குது, உயிராகவும் இருக்குது, பரமாத்மாவாகவும் இருக்குது, பரந்தாமனாகவும் இருக்கிறது. எல்லாமே அந்த பிரம்மந்தான். பிரம்மம் தான் எல்லாம். இந்த இயற்கையே பிரம்மந்தான். பிரம்மம் அப்படின்னாலே அந்த பிரம்மம்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உலக இயக்கமே இல்லை. அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது எங்கிருந்து இந்த ஆற்றல், இந்த பிரம்மத்துக்கு ஆற்றல் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது தான் ரகசியம். அதுதான் பிரம்ம ரகசியம். அந்த பிரம்ம ரகசியத்தை நம்ம அதை அறியறதுக்கு முயற்சி எடுக்கணும். இந்த பிரம்மம் எங்கிருந்து, இந்த ஆற்றல் எங்கே இருக்குது, எப்படி இயங்குது அப்படிங்கிறத அறியறதுக்கு நமக்கு வந்து இறைவன் வந்து அந்த பிரம்மமே நமக்கு ஒரு வழியை சொல்லி கொடுத்துருக்குது. அப்போ அதை போய் நம்ம வந்து தேடி அதை அடையிறது தான் இந்த ஆன்மீக பயணம். அப்போது இதில் தான் வந்து நமக்கு அந்த பிரம்ம ரகசியத்தை அறிய முடியும். அப்போ அதுக்கு முறையான குருவை தேடி முறையாக வந்து பயிற்சி எடுத்து முறையாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த பிரம்ம ரகசியத்தை அறிஞ்சிக்க முடியும் எல்லாருனாலையும். அதனால் வந்து பிரம்மந்தான் இறைவன், பிரம்மந்தான் எல்லாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.